மாமன்னன் ராஜராஜ சோழன் 1040வது சதய விழாவை ஒட்டி தமிழ் முறைப்படி திருமுறை பாடல்கள் பாடி தேவார நூலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஜி. அதாவது தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா தமிழ் முறைப்படி திருமுறை பாடல்கள் பாடி திருமுறை தேவார நூலுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி ஓதுவார்களின் வீதி விழா ஆனது நடைபெற்று வருகிறது. மாமன்னன் ராஜராஜ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதையும் செய்தார். ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளும் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தஞ்சை பெரிய கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சதய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த அரியணையை ஏறிய ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் அன்று ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் 2 நாட்கள் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கிய விழாவில் கலை பண்பாட்டு சார்பில் 1040வது சதய விழா ஊர்வலமாகவும் அதனைத் தொடர்ந்து பெரிய கோயில் வளாகத்தில் 400 மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளையும் மங்கள இசையுடன் தேவார திருமுறை பாடி நிகழ்ச்சியும் தொடங்கியது. நேற்று மாலை 1040 நடன கலைஞர்கள் ராஜராஜ சோழனுக்கு நடனமாடி புகழஞ்சி செலுத்தினர். தமிழ் முறைப்படி திருமுறை பாடல்கள் பாடி திருமுறை தேவார நூலுக்கு சிறப்பு பூஜைகள் இன்று காலை பெரிய கோயிலில் நடத்தப்பட்டு யானை மீது திருமுறை நூல்கள் வைக்கப்பட்டு பெரிய கோயிலிலிருந்து சிவனடையர்கள் மேளதாளங்கள் சண்டை மேளங்கள் முழங்க யானை மீது ராஜராஜனை மீட்டெடுத்த தேவார ஓலைச்சுவடிகளுடன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜன் தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் தமிழ் அறிஞர்களும் ஓதுவார்கள் பக்தர்களும் ஊர்வலமாக சென்று ராஜராஜ சோழன் சிலையை அடைந்ததும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தர்மபுர ஆதீனம் சதய விழா குழு தலைவர் கு செல்வம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் அந்திகு முகமதி உள்ளிட்டோர் ராஜராஜன் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தினர். பின்பு யானை மீது திருமுறை வீதி விழா மற்றும் ஓதுவார்களின் தமிழ் பாடிய திருமுறை பாடி 4 ராஜ வீதிகள் வழியாக சென்று பெரிய கோயில் வந்தடைந்ததும் பெருவுடையாருக்கு 48 வகையான திவ்ய அபிஷேகங்களும் நடைபெற உள்ளது. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், கருத்தரங்கம் மற்றும் துறையில் சிறப்பாக பணியாற்றிய 3 பேருக்கு ராஜராஜ சோழன் விருதும் வழங்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.